மச்சான் கபி, நீ வீட்டுக்கு போடா. நான் போக மாட்டேன். நானும் போக மாட்டேன். நீ போவ சீதா. ஏன்? அது ஒண்ணு இல்ல சரி, ஃபர்ஸ்ட் போறவங்களுக்கு அடியோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நாங்கெல்லாம் போலாம் தான். என்னால முடியாது. கவிதா, ரிசல்ட்ட பத்தி வீட்ல என்ன சொல்ல போற? நானா அத பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கேன். வெப்சைட் ஹேங் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவேன். நான் ஹால் டிக்கெட் நம்பர் தப்பா போட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் பெரிய பொய் சொல்றீங்க, ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஒரு சின்னோண்டு பொய் தான். என்ன சொல்ல போற? ரிசல்ட் நாளைக்குன்னு சொல்ல போறேன். என்னது இது சின்ன பொய்யா? நான் நாளைக்குன்னு சொல்ல போறியா ரிசல்ட்? எனக்கு எங்க அம்மா வேற சமாளிக்கணும். நான் எங்க அப்பாவை சமாளிக்கணும். நீங்க நானும் பரவாயில்லையே, நான் ரெண்டு பேரையும் சமாளிக்கணுமே. நீங்க 3 பேருனாலும் பரவாயில்லையே. எங்க வீட்டுல எங்க தாத்தாவும் சேர்ந்து இல்ல விசாரணை பண்ணுவாரு. சுபின், உன் போன் அடிக்குது. அம்மா தான் அடிக்குறாங்க. எடுத்து பேசு. ரிசல்ட் நாள்ல போன் எடுக்கவே ரிஸ்க். வேண்டவே வேண்டாம். சரி வாங்க, எல்லாரும் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு நடை கட்டுவோம். டீ குடிச்சா தைரியம் வருமா? வரும். வரலனா இன்னொரு டீ குடிப்போம். தைரியம் வர வரைக்கும் டீ குடிக்கிறோம். டீ கடைக்காரருக்கு தான் நல்ல லாபம். கவிதா, உங்க வீட்டுல பயங்கரமா திட்டுவாங்கல்ல? எங்க அம்மா. எங்க வீட்டுல எங்க அப்பா. என்ன என் குடும்பமே கேள்வி கேக்குமே. எங்க வீட்ல யாரும் திட்ட மாட்டாங்க. ஒரே ஜாலி தான் போல. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் உங்க அம்மாவும் அப்பாவும் திட்டுவாங்கன்னு சொன்னேன். திட்ட மாட்டாங்கடா, செருப்பாலே அடிப்பாங்க. நம்ம 4 பேரும் என்ன சபதம் விட்டுட்டு வந்தோம்னு ஞாபகம் இருக்கா? 495க்கு மேல எடுக்கறோம்னு சொன்னோம். நீங்கலாம் கூட பரவாயில்லை, 500க்கு 400க்கு மேல நானே எடுத்துட்டீங்க. ஆனா நான் 400ஏ தொடலையே. அதுவும் நான் ரொம்ப வீரப்பா பேசினேன். 500க்கு 499 எடுப்பேன். சரி நான் மூஞ்ச சிச்சாப்லயே வச்சிட்டு வீட்டுக்கு போறேன். ஏன்? அழுத முகத்தோட போனா வீட்ல கண்டுபிடிச்சிருவாங்க. எங்க அம்மா வேற எனக்கு 15 மிஸ்டு கால் கொடுத்திருக்காங்க. எடுக்கலையா போன? ரிசல்ட் நாள்ல மிஸ்டு கால் தான் சேஃப். நான் போய் எங்க அம்மாவுக்கு டீ போட்டு கொடுத்து கூல் பண்றேன். நீ கூல் பண்ணாலும் சரி, காப்பி பண்ணாலும் சரி, அடி தான். அது தெரிஞ்சு போச்சு. சுபின், உங்க அப்பா பைக்ல வர்றாரா? என்ன மச்சி சொல்ற? கொஞ்சம் அங்கே பார்க்கண்ணா. யாராவது என்ன மறைச்சிட்டீங்களா? இங்க என்ன பண்ற நீ? சும்மாப்பா. வீட்டுக்கு வா. இதோ வரேங்கப்பா, நீங்க போங்க. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஏறுற பைக்ல. எல்லாரும் கண்ணீர் அஞ்சலி செலுத்த நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்துருங்க. என்ன இப்படி சொல்லிட்டு போறான்?